இந்த ஆளுநர் 2019-20 நாகாலாந்திலே ஆளுநராக இருந்தார். அவர் எப்படி இங்கே விரட்டி அடிக்கப்பட்டார் என்பதற்கான ஒரு ஒற்றை உதாரணங்களை நான் சொல்கின்றேன். அவர் அங்கே நாகா சோசலிச கவுன்சில் என்று சொல்லக்கூடிய போராளிகள் குழுக்களோடு அவர் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்படுகிறார். அந்த குழுக்களோடு அவர் பேசுகிறார். என்ன பேச்சுவார்த்தை? நாகா சோசலிச குழு என்பது, நாகாலாந்து என்பது தனி நாடு, நாங்கள் இந்தியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இது தேவையில்லை, நாங்கள் இந்திய தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம் என்று அறிவித்து அவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்தியவர்கள். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த நாகா சோசலிச கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பேச்சுவார்த்தையிலே ஒரு டாக்குமெண்ட் போடுகிறார், ஒரு ஒப்பந்தம் போடுகின்றார். அந்த ஒப்பந்தத்தில் அவர் என்னென்ன ஒப்பந்தத்திலே சரத்துகள் இருந்ததோ அந்த சரத்துகளை ஏற்றுக்கொண்டு அவர் அதில் கையெழுத்திடுகிறார். யாரு? அன்றைக்கு நாகாலாந்திலே ஆளுநராக இருந்த நம்முடைய RN ரவி அவர்தான் அங்கே ஆளுநராக இருந்தார். அப்படி அவர் கையெழுத்து போடும்போது அவர் சொல்லுகிறார்கள், நாகா சோசலிச கவுன்சில் என்ன நிபந்தனைகளை விதித்தது என்றால், நாங்கள் தேசிய கொடி ஏற்ற மாட்டோம், எங்களுக்கு தன்னாட்சி வேண்டும், அதாவது இந்தியாவுக்குள்ள இருப்போம், ஆனால் நாங்கள் எங்களுக்கான அந்த தேசிய இனத்துடைய விடுதலையை, தேசிய இனத்துடைய உரிமையை பாதுகாப்பதற்கான அந்த விதிகளை நாங்கள் தருகின்றோம், ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ள என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டவர் RN ரவி அவர்கள். தோழர்களே, அந்த டாக்குமெண்டை அவர் நாடாளுமன்றத்திலே கொடுக்கிறார், ராஜ்யசபாவில் கொடுக்கிறார். அந்த ராஜ்யசபாவில் கொடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட் திருத்தம் செய்யப்பட்டு, அதாவது இவர் என்ன புதிய நிபந்தனை அப்படிங்கிறத அந்த புதிய விதிகளை திருத்தம் செய்து, நான் இந்தியாவோடு இணைந்து வாழ தயாராக இருக்கிறோம், இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் என்று அந்த விதியை, நிபந்தனையை திருத்திவிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் போட்டவர் தான் RN ரவி அவர்கள்.